ஆத்ம நமஸ்தே. அனைவருக்கும் குரு பெயர்ச்சி நல்வாழ்த்துக்கள். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மே 26ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடைபெறுது. அதனால ஆலங்குடி போன்ற குரு ஸ்தலத்துல அன்றைய தினம் சிறப்பு பூஜைகள், சிறப்பு யாகங்கள் நடைபெறும். அடுத்ததா திருக்கணித பஞ்சாங்கம் தான் நாம ஜோதிட முறையை நம்ம பயன்படுத்துறது. அது எப்போன்னு கேட்டீங்கன்னா ஜூன் 2ஆம் தேதி அதிகாலை 2:55 இந்த நேரத்துல தாங்க குரு பெயர்ச்சி நடைபெறுது. இது பாத்தீங்கன்னா பல்வேறு மாற்றங்கள்ல ஏற்படுத்தி போகுது. முக்கியமா குறிப்பிட்டு சொல்லணும்னா பொருளாதாரத்துல பேரும் வீழ்ச்சி ஏற்பட போகுதுன்னு தான் சொல்லணும். ஆமாங்க, குரு கடகத்துல உச்சம் அடைந்தாலுமே சரி, அவர் கூட இணையக்கூடிய கிரகம் என்பது கேதுவா இருக்குது. கேதுவும் குருவும் வரும் இன்னும் சில மாதங்கள்ல ஒன்றாக இணையக்கூடிய காலகட்டம் என்பதால பொருளாதாரத்துல நிறைய வீழ்ச்சிகள், நிறைய அசம்பாவிதங்கள் எல்லாமே ஏற்படதான் போகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்லயும் சரி, சரியான ஒரு அணுகுமுறைன்றது இருக்காது. சில நாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டை கவிழும் நிலையும் இருக்குது. அதனால இந்த குரு பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். சிம்ம ராசியினருக்கு இந்த குரு பெயர்ச்சி எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு பார்க்கலாங்க. நிறைய பேருக்கு பிளேஸ் சேஞ்சஸ்க்கான அமைப்பு இருக்குது. வெளிநாட்டுக்காக காத்துட்டு இருக்கீங்கன்னா எஸ், இந்த காலகட்டத்தில் உங்களால் போக முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுப செலவுகள் அதிகமாக இருக்குது. 6ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் குருவோட பார்வை இருக்கு. 4ஆம் இடத்துல குருவோட பார்வை இருக்கு. சிம்ம ராசினர் ரொம்ப பிளானிங்காக அழகாக நீங்கள் ஏதாவது வீடு வாங்கறதுக்கோ இல்லை வீடை ரெனோவேட் பண்ணுறதுக்கோ நிலம் ஏதாவது வாங்கறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி நீங்க அதுல உங்களோட மணி இன்வெஸ்ட் பண்றது பெட்டரா இருக்கும். 4ஆம் இடத்துல குருவோட பார்வை இருக்குன்னும் போது கொஞ்சம் உங்களுடைய வீட்டுல சின்ன சின்ன ரெனோவேஷன் கண்டிப்பா இருக்குது. வீட்டுக்கு தேவையான பொருட்களையோ இல்லை வீட்டுக்கு தேவையான இடத்த நீங்க கட்டுமான இது வசதி ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமா சிம்ம ராசினருக்கு இருக்கு. மற்றபடி குருவோட அமைப்புன்றது செலவுகளை ஏற்பட போகுதுங்க, மாற்றங்களே ஏற்பட போகுது. ஸோ பிளேஸ் சேஞ்சஸ் வருதுன்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆல்ரெடி அஷ்டமத்துல சனி இருக்கு. சனி இருந்து உங்களுக்கு நிறைய தடங்கல்களை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கு. இந்த காலகட்டத்துல நீங்க இன்னும் கொஞ்சம் அதிக முயற்சிகள் எடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அஷ்டமத்துல சனி இருந்தாலும் அங்கு குருவோட பார்வை இருக்குன்னும் போது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆகும். அது தடங்கள் தாமதம் ஏற்பட்டாலும் இத்தனை நாள் அது எதுவுமே நடைபெறாத மாதிரி இருந்திருக்கும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அது சக்சஸ் ஆகும். அதே மாதிரி சிம்ம ராசினர் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஏதாவது எழுதுறீங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஏதாவது எழுதுறீங்கன்னா எஸ், அதுல நீங்க கிளியர் ஆவீங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். சிம்ம ராசினருக்கு ஜென்மத்துல கேது இருக்குன்றதுனால கொஞ்சம் உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் குறைஞ்சிருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தேவையில்லாத தயக்கம், பயம், ஒரு மாதிரியான படபடப்புன்றது உங்களுக்கு இருக்கதான் செய்யும். இது பாத்தீங்கன்னா இந்த இயர் டிசம்பருக்கு அப்புறம் போகுதுன்னு தாங்க சொல்லணும். உங்களை பிடிச்ச பீடை உங்களை விட்டு போகுதுன்னு தான் சொல்லணும். எஸ், ஜென்மத்துல இருக்க கேது டிசம்பர் 5க்கு அப்புறம் உங்களுக்கு 12ஆம் இடத்துல மாற்றம் ஏற்படுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அக்டோபர் 30லயே குரு அதிசாரமா உங்க ராசிக்குள்ள நுழையிறாரு. ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா கூடும். இந்த காலகட்டத்துல நீங்க எப்படி கவனமா இருக்கணும்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரி 3 மாசமா எடுத்துக்கலாம். இந்த காலகட்டத்துல தூரதேச பயணங்கள்னும் போது கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஏன்னா ராகு கேது பெயர்ச்சியோ, குரு பெயர்ச்சியோ, சனி பெயர்ச்சியோ எதுவும் உங்களுக்கு சாதகமா இல்லைன்னும் போது இந்த காலகட்டத்துல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். தூரதேச பயணமா இருந்தாலும் சரி, நைட் டைம்ல நீங்க டிராவல் பண்றீங்கன்னாலும் சரி, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. அதே மாதிரி சின்ன சின்ன விஷயம்னாலும் சரி விட்டு கொடுத்து போங்க. தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத அவமானங்களையும் தவிர்ப்பதற்கு நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 13ஆம் தேதியிலிருந்து குரு வக்ர நிவர்த்தியா
உங்களுக்கு 12ஆம் இடத்துல நுழைஞ்சிடுறாரு. ஸோ அது வரைக்குமாவது நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. சிம்ம ராசினருக்கு அடுத்த ஆண்டு பாத்தீங்கன்னா சனி பயிற்சி அடையிறதே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களையும் நல்ல அந்தஸ்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க. உங்களுக்கு இந்த டிசம்பர் வரைக்கும் தான் சரி இந்த தடங்கல்கள் இருக்கிறது, வாழ்க்கை மேல விரக்தியா இருக்கிறது, வாழ்க்கை மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறது எல்லாமே இந்த காலகட்டமா தான் இருக்கு. ஸோ படிக்கும் மாணவர்கள் கண்டிப்பா நீங்க இன்னும் அதிக எஃபர்ட் போட்டு படிக்கணும். அப்பதான் உங்களால பெஸ்ட் ரிசல்ட் எடுக்க முடியும். முக்கியமா நீங்க வந்து கூட பழகுற பிள்ளைங்க கிட்ட கரெக்டா இருக்காங்களான்னு பாத்துக்கோங்க. அளவா பழகுங்க. மொத்தத்தையும் அவங்க கிட்ட அப்படியே சொல்லணும், இல்ல அவங்களோட பிரச்சனை எல்லாம் தன்னோட தலையில போட்டுக்கணும்ன்றதெல்லாம் கிடையாது. இந்த வருஷம் உங்களை மட்டும் நீங்க கவனம் செலுத்துங்க. ஃப்ரெண்ட்ஸுக்காக போய் நிக்கிறேன், ஜாமீன் கொடுக்குறேன், அவங்களுக்காக நான் எல்லாமே செய்வேன்னு சொல்லிட்டு போய் நிற்கும் போது அவங்க கூட அதுல இருந்து தப்பிச்சுப்பாங்க, நீங்க தான் அதுல அதிகமா மாட்டுப்பீங்க. சிம்ம ராசினர் வந்து சூரியனார வழிபாடு பண்றது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. உங்க ராசியோட சிம்மல என்ன சந்தனு. ஸோ நீங்க அதிகாலையில எழுந்து சூரியன் உதயமாவது பாருங்க. சூரியன் உதயமாவது யார் பார்த்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு நல்ல ரெப்யூட்டேஷனும் ரெக்கக்னேஷனும் கிடைக்கும். இதேதான் சிம்ம ராசினருக்கும். சூரியனார வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போய் உங்களால முடிந்த தொண்டு உதவிகளை செய்யுங்க. இந்த காலகட்டத்துல நீங்க அதிகமா ஆன்மீக பயணத்தை மேற்கொள்றது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆன்மீகத்துல அதிகமான ஈடுபாடு இருக்கும். எஸ், நிறைய பேர் பாத்தீங்கன்னா சிம்ம ராசினர்ல மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா பாத்தீங்கன்னா நிறைய இந்த கோயிலுக்கெல்லாம் நிறைய டூர் டிராவல் போகக்கூடிய காலகட்டமா சிம்ம ராசினருக்கு இந்த ஆண்டு முழுக்க இருக்குது. அதனால நீங்க உங்களுடைய புண்ணியங்களை பெருக்கிக்கலாம், பாவங்களை கழிக்கலாம், கர்மாவை நிவர்த்தி பண்ணிக்கலாம். ஸோ சிம்ம ராசினர் பாசிட்டிவா இருங்க. ஜென்மத்துல கேது விலகினாலே போதும், உங்களுக்கு திரும்பவும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்துடும். நீங்க இந்த 6 மாத காலம்ன்றது கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதும், கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா எல்லாருக்கும் நெகிழ்வு தன்மையை அனுசரிச்சுட்டு போறதும் உங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருந்து தவிர்க்கலாம். படிக்கும் மாணவர்களுக்கு சொல்லிட்டேன், திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கீங்கன்னா எஸ், இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு பெட்டராகவே இருக்கும். இல்லைம்மா எனக்கு ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு, ஆல்ரெடி நான் வந்து ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு எதுவுமே செட் ஆகலைன்னா இந்த இயர் நவம்பர் டிசம்பர்ல நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல அலைன்ஸ் வரும். ஏன்னா ஜென்மத்துல கேது இருக்கு, அஷ்டமத்துல சனி இருக்கு, 12ஆம் இடத்துல குரு மறைவு ஸ்தானத்துல இருக்குன்னும் போது நீங்க எதிர்பார்க்கக்கூடிய வரன்கள் வராது. அதுக்காக தான் நான் பொறுமையா இருங்கன்னு சொன்னது. இதேதான் லவ் பண்றவங்களுக்கும் சரி. இந்த காலகட்டத்துல வீட்டுல போய் சொல்லிடலாமா, எனக்கு வந்து வீட்டுல கிரீன் சிக்னல் கொடுத்துருவாங்களான்னு கேட்டீங்கன்னா நோ, நீங்க அவசரப்படாதீங்க, பொறுமையா இருங்க, வெயிட் பண்ணுங்க. அதே மாதிரி குழந்தைங்க காத்துட்டு இருக்கவங்களுக்கும் சரி, ட்ரீட்மெண்ட் மூலமா குழந்தை எடுக்கக்கூடிய அனுகிரகம்ன்றது இருக்குது. குரு 6ஆம் 8ஆம் இடத்துல பார்வையிடுறாருன்னும் போது கண்டிப்பா உங்களுக்கு அதுல நல்ல இதுன்றது இருக்குது. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, காம்படிட்டிவ் எக்ஸாமு, என்ட்ரன்ஸ் எக்ஸாமு, இதெல்லாம் கொஞ்சம் நீங்க மெனக்கெடுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் மெனக்கெட்டாலே போதும், உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். குருவோட மாற்றம்ன்றது சில இடத்துல நெகட்டிவா இருந்தாலும் சரி, படிக்கும் மாணவர்களுக்கு ஓரளவு பாசிட்டிவா தாங்க இருக்கு. நீங்க அதை பயன்படுத்திக்கலாம். சிம்ம ராசினர் வேலைக்காக புதுசா முயற்சி எடுக்கிறீங்க, கவர்மெண்ட் ஜாப்காக ட்ரை பண்றீங்கன்னா எஸ், உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்காக ட்ரை பண்றீங்கன்னும் போது நீங்க முயற்சிகளை எடுக்கலாம், உங்களுக்கு சக்சஸ் ஆகும். ஆனா புது முயற்சிகள் என்பது நீங்க டிசம்பருக்கு அப்புறம் ட்ரை பண்றது பெட்டரா இருக்குங்க. ஏற்கனவே முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்கன்னா அது கண்டினியூ பண்ணுங்க. நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் அமையக்கூடிய காலகட்டம் இந்த குரு பேச்சு காலத்துல இருக்குங்க. குரு அதிசாரமா உங்க ராசிக்குள்ள அக்டோபர் 30 நுழைய போறாரு. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமா கூடுது, குடும்ப பொறுப்புகள் அதிகமா சுமக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. குடும்பத்துல தேவையில்லாத சலசலப்பு உருவாகும். அந்த இடத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதும், அந்த இடத்துல நீங்க பஞ்சாயத்து பண்ணி பெரிய ஆளாகணும்னு நீங்க ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா மொத்த இதுவும் உங்க மேல விழுந்துடும், மொத்த பழியும் உங்க மேல சுமத்திட்டு அவங்க ஜம்முன்னு போயிடுவாங்க. அந்த இடத்துல நீங்க அமைதியா இருந்து
என்ன பண்ணலான்றது சைலண்டா டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுக்கிறது பெட்ரு. நீங்க வழக்கமா பஞ்சாயத்து பண்றேன், நான் தலைமை தாங்குறேன்னு போய் நின்னீங்கன்னா மொத்த பழியும் உங்க மேல விழுந்துரும். அதுக்காக தான் இவ்வளோ அட்வைஸ். நீங்க சூரியனை வழிபாடு பண்ணும்போதும் சரி, மெடிடேஷன் பண்ணும்போதும் சரி, பக்கத்துல ஒரு விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. இந்த சூரியனை நினைச்சு நீங்க வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு எங்கெல்லாம் தடங்கள் ஏற்பட்டதோ, எங்கெல்லாம் உங்களுக்கு டைம் டிலே ஆகுதோ அது எல்லாமே சீக்கிரமா முடிஞ்சிடுங்க.